இதுவும் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைவு பெறுது ஒவ்வொரு நிகழ்வு இவங்க சொல்றது எல்லாமே. அப்படி பார்க்கின்ற பொழுது இதை ஒரு திட்டமிட்ட சதி செயலை தாவேகா டிராமாவாக கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த ரூட் மாஃபியா வேலை செஞ்சது வேலை இதுதான், பொய்களை மட்டும் பரப்புகின்ற வேலை. அப்போ யாரையோ வச்சு இவங்களை எடுக்க வச்சுட்டு அதை வந்து செய்தி வந்து யாரோ அதை சதி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா கரண்ட் போய் வராதுல்ல. இவங்க சப்ளைஸ் வந்து முதலமைச்சருடைய தொகுதியிலே அதான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டும் நடக்கல, தமிழ்நாடு பூரா கரண்ட் போய் வருது. அப்போ தமிழ்நாடு பூரா கரண்ட் எங்கே போனாலும் யாராவது ஃபியூஸை பிடுங்கிட்டு போனாங்கன்னு தான் நம்ம நினைக்கணுமா? அவ்வளோ பேர் பிடுங்குறாங்களா? அவர் சொல்கிறதுல கொஞ்சமாவது சென்சிபிளாக இருக்காது இல்லை. அதனால் இவர்கள் பொய்யை கட்டவிழ்த்து விடுகின்ற வேலை. இவங்களுக்கு ஆளுமை திறன் இல்லை, இவங்களுக்கு எப்படி சரி செய்கிறதுன்னு தெரில. நிர்வாக சீர்கேடு நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போகுது. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இதை தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னாங்க. 3 மாதம் கூட தாங்காதாட்டுருக்குன்னா கவிழ்ப்புக்கு நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு அடிப்படை தெரியாதா என்ன? ஒரு 6 மாத காலம் இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை நீங்களே இருக்குது எங்களுக்கெல்லாம் ஆள தெரியாது, டிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை எங்களால் முடியலை, விட்டுருங்க, இதெல்லாம் சரி வராது. மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்லி எல்லா இடங்களையும் பிரச்சனை ஆச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சர்வாதிகார போக்குக்கு நகரணும். அந்த போக்குக்கு வந்துட்டாங்க. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி வந்து வன்கொடுமைகளை நடக்குதுன்னு சொல்லி சொன்னப்போ கையை காட்டி பத்திரிகையாளரை பார்த்து உங்கள் வீட்டில் நடந்துச்சான்னு கேட்குறாரு. ஏன் பத்திரிகையாளர் வீட்டில் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாச்சாத்தியை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? அந்த வாச்சாத்தி நிகழ்வு நடந்த பொழுது நீங்கள் தான் அங்கே அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் பின்புலத்திலிருந்து வேலை பார்த்துருக்கீங்க. சண்முகம் அவர்களை கொலை முயற்சி முதற்கொண்டு உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு. நாங்கள் இன்னும் மறக்கலை செங்கோட்டையன் சார். உங்களுடைய பின்புலம் என்னங்கிறது தெரியும், உங்களுடைய அணுகுமுறை என்னன்னு தெரியும், உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி பத்திரிகையாளரை பார்த்து கேட்டது மிக மிக தவறான ஒரு செயல். அது அமைச்சர்களுடைய மனநிலையை காட்டுகிறது. நீ என்னமோ பண்ணிட்டு போங்கடா, எங்ககிட்ட 118 பேர் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி தான் ஆளுவோம், எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்களாக வந்து டிவியில் பார்த்து பேசுனா உண்டு. அது முதலமைச்சருடைய மோடு. பதில் சொல்லுவீங்களா? எதுக்கு சொல்லணும்? 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டிருக்கல்ல, கம்முன்னு சொல்கிறத கேட்டு இருக்கணும் தம்பி, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது.